ஒரு ஈஸியாக இட்லி குருமா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் கசகசா, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது நல்லா தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு கல்பாசி, ஒரு ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் பெருஞ்சீரகம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதை போட்டு. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதை போட்டு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் அப்படி போட்டிருக்கேன். என் சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துக்கங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக வதக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா அதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கங்க. உப்பு பார்த்துக்கங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சுருவோம், நல்லாயிருக்கும். இப்போ 2 விசில் போயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் போடலாம். இட்லி குருமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.